மிஸ்டர் ஆலினால் ரமேஷ் யூடியூப் சேனலுக்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதில் எலக்ட்ரிக் ஒர்க் முடிஞ்சதுங்க. அது இன்றைக்கி வந்து காங்கிரீட் போடுறாங்க. அதனால் வந்து எலக்ட்ரிஷியன் கண்டிப்பாக இருந்தாகணும். நாங்களும் வந்து இருந்தோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6 இன்ச்சு காங்கிரீட் போடுறாங்க. 6 பாண்டு ஜல்லி, 5 பாண்டு மண், 1 மூட்டை சிமெண்ட்டு, 200 ml வந்து வாட்டர் ப்ரூஃப் இது கலந்து வந்து போடுறாங்க. சில இடம் வந்து ஒரு சில பகுதி வந்து மைனருக்காக ஒரு 4 இன்ச்சு சைஸு காங்கிரீட் வந்து இறக்கி போடுறாங்க. பார்த்தீங்கன்னா இது நல்லா வாட்டர் ப்ரூஃப் கலந்து நல்லா வந்து தள்ளுன்னு வருது பாருங்கள். இது மாதிரி தான் போடணும். ஃபுல்லாக ஒரு மால் பிடிச்சின்னு வராருங்க. ஒரு சில இடம் வந்து பைப் டேமேஜ் ஆச்சு, அதுவும் நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன். இது குயிக்காக போடுறாங்க. அதில் காங்கிரீட் வந்து சீக்கிரம் வந்து செட் பாருங்கள். இது வந்து அவங்க குயிக்காகவும் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த கேங் ஆளுங்க வந்து இதுக்கு ஒரு தனி செட்டு ஆள் இருக்கிறாங்க. அவங்க வந்து குயிக்காக வந்து ஒரு 3 ஹவரில் வந்து போட்டுடுறாங்க. இந்த லிஃப்ட் மூலிமா எல்லா மெட்டீரியலும் வந்து கடகன்னு வரதுனால வேலை சீக்கிரம் முடிஞ்சு போதுங்க. இந்த வேலையை முடிச்சுட்டு நாங்கள் வந்து குபேர பூஜை போய்க்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா குபேர பூஜை வந்து தென்மேற்கு திசையில் வந்து போடக்கூடிய ஒரு பூஜைங்க. அது வாஸ்து பூஜை. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மதத்து வந்து பிள்ளையார் பூஜை வந்து பண்ணுங்க. இதை பார்த்திங்கன்னா தென்மேற்கு திசையில் ஒரு காங்கிரீட் போட சொல்ல முன்னாடி சென்ட்ரிங்கர் ஒரு ஹோல்ஸ் ஒன்று விட்டு வைக்கணுங்க. இந்த ஹோல்ஸ் எதுக்குன்னா குபேர பூஜை வந்து பண்ணுறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சளில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சு வெத்தலை பாக்கு வச்சு ஊதவத்தி கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைச்சி பிள்ளையார் பூஜை பண்ணிவிட்டு இந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம என்ன பண்ணோம், குபேர பூஜை பண்ணாங்க. அதாவது வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் வந்து தயிர் வந்து அதில் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அப்புறம் வந்து ஒரு கற்பூரம் வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக போடணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து அவங்க யூஸ் பண்ண ஒரு நகை, ஒரு 1/4 சவரம் 1 கிராமு அது மாதிரி நகையை வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக போட சொல்ல அவங்க வந்து முந்தாணி பிடிச்சி அதை வந்து வாங்கினாங்க. ரெண்டாவது வந்து நவதானியமும் அது மாதிரி காசும் வந்து சில்லற காசும் இந்த ஹோல்ஸ் வழியாக போடணுங்க. அது அவங்க வந்து கரெக்டாக வந்து முந்தாணியில் வந்து பிடிச்சி வாங்கணும். வாங்கி என்ன பண்ணால் அது பார்த்திங்கன்னா மஞ்சள் துணியில் கட்டி பீரோவில் வந்து குபேரமல்லில் வந்து பீரோவில் வைக்கணுங்க. இது வந்து இது மாதிரி வைக்கிறதுனால செல்வம் உண்டாகும். அதனால் இது வந்து ஒரு ஐதீகங்க. அதனால் இது பண்ணிவிட்டு வாஸ்து பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், இந்த ஹோல்ஸை வந்து வாட்டர் ப்ரூஃப் போட்டு அதுவும் வந்து மூடிட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.